உயிர்த்தெழுந்த நாளில் அநேக நீதியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாராக. அநேக காரியங்களை நம்ம பெருமையாய் பேசுவோம், நம்மை உயர்த்தி பேசுவோம். நிறைய காரியத்தில் நம்ம உயர்த்தி பேசுவோமா, நான் அப்படி, நான் இப்படி, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, நாங்கள்லாம் அப்படி இருந்தோம், அப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா, எங்கள் வீட்டில் தான் எல்லாமே இருக்கும், வேறு யார் வீட்லேயும் எதுவும் இருக்காது, நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படின்னு பெருமை பாராட்டத்தக்க ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எல்லாமே குப்பையாக நஷ்டமாக நம்ம எண்ண வேண்டும். நமக்குள்ளதை தேவன் கிருபையாய் நம்மளை வழி நடத்துகிறார். அநேக கட்டுகளிலிருந்து நம்மளை, பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் யாராவது இயேசுவை தேடி போனீங்களா? இல்லை, இயேசு தான் உங்களை தேடி வந்தார். எப்படி வந்தார்? யார் மூலயமா வந்தார்? ஏதோ ஒரு மனிதர் ரூபத்தில் கஷ்டத்தின் பாதையில் பேசினார், துன்பத்தின் பாதையில் பேசினார். அதன் மூலயமா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, மனம் திரும்பினீங்க. தேவன் பக்கமாய் உங்களோட பாவங்கள்லாம், சாபங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. உங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. காரணம், இயேசு நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா.